வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து வீக்லி சார்ட் வந்து நிஃப்டியோட வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 25,650லேருந்து 26,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நமக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆனது. அந்த இடத்துல பிரிண்ட் ஆகிட்டு எவ்வளோ பெரிய பெரிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி கேண்டில்ஸ் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும்போது செல்லிங் பாயிண்ட் வந்து ட்ரிகர் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபாலோ த்ரூ அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ அதன் காரணமாக நம்ம 25,650லேருந்து 26,300 இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செல்லிங் பாயிண்ட்டாக வந்து ட்ரிகர் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ நமக்கு இந்த வீக்லி சார்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு 50-50 பேட்டர்ன். ஸோ இது மாதிரி பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு வீக்லி சார்ட்லேயோ டெய்லி சார்ட்லேயும் நமக்கெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகும்போது அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 50-50 தான் வந்து இருக்கும். கன்ஃபார்மாக இது வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவ் வந்து கிடையாது. இந்த வீக் அல்லது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி நியர்பை நம்ம ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இருக்கும். அதாவது ஆல் டைம் ஹை ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல நாம் வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கோம். இந்த இடம் நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இந்த வரும் 2 வாரத்தில் நமக்கு வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது. அதுவும் இந்த வீக் வந்து அப்கமிங் வீக் நான் வந்து சொல்கிறது நமக்கு வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் டிசைடிங் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து வீக்லியில் வந்து கிடச்சிது அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு ஹையை நோக்கி வந்து நகர போகிறோம். அப்படி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைச்சும் வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியராக வந்து மாற போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டை தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு செல்லிங் ஜோனாக வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அதே மாதிரி பையிங் ஜோன் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 24,350 24,000 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு பையிங் பாயிண்ட் வந்து ஒரு ட்ரிகர் ஆகிற ஏரியா. இந்த 26,000 வரைக்கும் வந்து இந்த 26,000 இப்போதைக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு இன்ட்ராடே லெவலில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதையும் மீறி வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன்னா செல்லிங் பாயிண்ட் வந்து ட்ரிகர் ஆக ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஏரியா தான். அப்போ அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் நமக்கு வந்து ஒரு 25,700க்கு கீழே வந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு 25,300 நோக்கி வந்து அகெயின் கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 25,700க்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு 25,300-350 கிட்ட வந்து இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதையும் மீறி ஒரு லாங் டேர்முக்கு வந்து அடித்து துவைக்கிறாங்க, நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் வந்து அடித்து துவைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த லெவல் நிஃப்டி 50 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,350லேருந்து 24,000 வரைக்கும் நமக்கு வந்து பையிங் ஜோன் வந்து ட்ரிகர் ஆகும். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வந்து ரேஞ்சாக வந்து வீக்லியில் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு 2 விதமான ஒரு சான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருக்கிறாங்க. அகம் செகண்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கிறாங்க. அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு வந்து ஒரு ஃபாலோ த்ரூ அப்படிங்கிறது வந்து 2 டைம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒன்று எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் அப்படிங்கிறது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பின்னிங் கேண்டில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேக் டு பேக் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் நமக்கு வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்லாம் பெருசாக வந்து ஹோல்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசிபிள் இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா தான் வந்து இருக்குது. ஒரு 24,400-480 அந்த ஏரியா தான் வந்து விசிபிளான ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குது. பட் இந்த லாங் ரன்
நமக்கு வந்து அதெல்லாம் வந்து பெருசாக வந்து ஹோல்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க. அப்போ இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். நியர்லி ஒரு 25,000 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, நியர்லி ஒரு 1000 பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 26,100லேருந்து 26,300 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருக்குது. அதே மாதிரி டிமாண்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 25,450லேருந்து 25,350 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்கும். இன்பிட்வீனில் மைல்டாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,700 இது முன்னே நான் வந்து சொன்னேன் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பும் நாம் வந்து ஒரு கன்சிடர் வந்து பண்ணணும். 25,700 அப்படிங்கிறதையும் நாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு வந்து பெருசாக ஒரு க்ளோசிங் வந்து அப்டர்னில் வந்து வைக்க முடியல அப்படின்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,700 வரைக்கும் வந்து வரலாம். ஸோ இந்த இடத்துல இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம்லாம் சொல்லிட்டுருக்கேன். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த கேப்பெல்லாம் பெருசாக வந்து ஹோல்ட் ஆகலை, இந்த சப்போர்ட்டும் பெருசாக வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த 25,450லேருந்து 25,350 நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 2 சினாரியோ வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன், அதாவது ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அது பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ அதுதான் வந்து நான் ரிப்பீட்டடாக திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது, ஒரு பிரேக் டவுன் கிடைக்கும் போது வால்யூம் சப்போர்ட் வந்து கிடைச்சிடணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து கிடச்சி நமக்கு வந்து பெருசாக வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. இன்கேஸ் வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த இடத்துல ஏதாவது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து எடுத்துகிட்டு இந்த ஏரியாவில் நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிடைக்கணும். அதான் நெக்ஸ்ட் வீக்கு அல்லது நெக்ஸ்ட் அடுத்த வீக், இதில் ஏதாவது ஒரு வீக்கில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்க்கு வந்து கிடச்சிது அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றலாம். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு புல் ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து தயாராகிடும். ஆனால் அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே வந்து இருக்குது. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 26,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பர். ஸோ அந்த நம்பரை வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து உடைக்கவே கூடாது டவுன் சைடு. இன்னும் வால்யூமோடு வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகம். 26,000 வால்யூம் இல்லாமல் உடைச்சாங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் வந்து ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அதாவது ஒரு ட்ராப் பண்ணுறதுக்காக. ஆனால் வால்யூமோட 26,000 வந்து உடைச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 25,700 தாராளமாக நம்ம வந்து ரீவிசிட் வந்து பண்ணுவோம். இது வந்து இன்னொரு சினாரியோ. நெக்ஸ்ட் சினாரியோ, பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 26,000 அப்படிங்கிற ஏரியா வந்து இருக்குது இல்லையா, அந்த ஏரியா கிட்ட நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து எடுத்துகிட்டு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்டை நாம் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். சின்னதாக ஏதாவது ஒரு மைனூட்டாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைச்சா கூட போதும். அல்லது நிஃப்டி 50ல் இருக்கிற அந்த ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாக்ஸுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைச்சா கூட வந்து போதும். மார்க்கெட் வந்து அசல்ட்டாக ஒரு 300 பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து தூக்கிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ இந்த வீக் வந்து மேக்ஸிமம் ஒரு அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,300 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த 26,000 வந்து உடைச்சாங்க அப்படின்னா மினிமம் 25,700 அப்படிங்கிற 300 பாயிண்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த வீக் நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்டோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.